இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன லக்ஷ்மி, இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மாமா? எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்? நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அதுக்காக எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாமா? இங்க பாருங்க மாமா, நான் மித்ரா கூட வாழ்ந்தாலும் வாழலனாலும் அவர்தான் என்னோட புருஷன். இப்போ டிவோர்ஸ் கிடைச்சதுனால இன்னொருத்தரை என்னால புருஷனா ஏத்துக்க முடியாது மாமா. என்னால இன்னொருத்தர் கூட சேர்ந்து வாழ முடியாது. அதுக்கு பதிலா சாகிறதே மேலுன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு லக்ஷ்மி, நீ இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லாத. நீயும் மித்ராவும் ரொம்ப காலத்துக்கு சேர்ந்து வாழணும். அதுக்காக தான்மா இவ்வளவு முயற்சி பண்றேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நானும் மித்ராவும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா மாமா? அந்த மாதிரி எந்த வழியும் என்கிட்ட இல்லம்மா. ஆனா அந்த வழியை உண்டாக்கணும்னு முயற்சி பண்றேன். நீங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல மாமா. நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க காரியத்தால அவரோட மனசு மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாரு லக்ஷ்மி, மித்ராக்கு உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அவனை சுத்தி இருக்கிற சூழ்நிலைனாலையும் அவன் கூடவே இருந்துகிட்டு அவன் மனசை மாத்துறவங்கனாலையும் அவனுக்குள்ள இருக்கிற பாசத்தை அவனால வெளிக்காட்ட முடியலையே தவிர, நீ அவன் கூட தான் நிரந்தரமா இருக்கணும்னு அவன் வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறான். அது இப்போ நடக்கணும்னா நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆக போறங்கிற பொய்யான விஷயத்த அவன் பார்வையில உண்மையாக்கணும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா மாமா? இப்ப வீட்டுல இருக்க நிலைமை எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல மாமா. இந்த வீட்டுல எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில மித்ரா திரும்பவும் என்ன மனசார ஏத்துப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா மாமா? அவன் மனசுல உண்மையிலேயே உன் மேல பாசம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம்மா. ஆனா உன் மேல அவனுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறது உண்மை. அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அது ஒன்னும் கஷ்டம் இல்லம்மா. அவனுக்கு இருக்கிற பாசத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்த தான் நான் முயற்சி பண்றேன். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்வீங்கிற நம்பிக்கையில தான் இதை செய்யறேம்மா. அப்படியெல்லாம் இல்ல மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. அவர் மாற மாட்டாரு. இல்ல லக்ஷ்மி, நீ அவனோட வாழ்க்கையை விட்டு போயிட்டன்னா அவன் மனசே வெடிக்கிற அளவுக்கு அவன் வேதனையை அனுபவிப்பான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போற அடுத்த நிமிஷம் அவனால அதை ஏத்துக்க முடியாம அப்படியே துடிச்சு போயிடுவான். அது எனக்கு தெரியும்மா. என் பையன் அந்த வேதனையை அனுபவிக்க கூடாதுன்னா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பந்தம் பிரிய கூடாதுன்னா நான் இந்த விஷயத்த பண்ணிதாம ஆகணும். நமக்கு தான் 10 நாள் டைம் இருக்குல்ல. இந்த 10 நாளுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற பாசத்தை நான் வெளியே கொண்டு வரேன். இந்த 10 நாள்ல நீ தான் அவனுக்கு வேணும்னு நான் அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னு சேருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு லக்ஷ்மி. நீயும் அதே நம்பிக்கையோட இருமா.